M. Kumarasamy College of Engineering, Talavapalayam, Karur. குரோசினா கட்டி கடங்காத காலே. குரோசி அது ஒன்றும் இல்லை, தம்பிராமையா பேச மறந்துருப்பான், அதனால கடைசியில் பேசிட்டு போனாச்சே. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நம்முடைய குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே எப்படி ஜாலியாக இருக்கீங்களா? எப்படி பண்ணாங்க நம்மளுடைய 2 நண்பர்கள் ராஜவேலு சதீஷ்? அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துடலாம். சூப்பர். அண்ட் ரொம்ப பிஸியான ஆளுங்க, அதுலேயும் குறிப்பாக ராஜவேலு அவர் வந்து அவ்வளோ பிஸியான ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் சதீஷ் ராஜவேலு ரொம்ப சூப்பராக பண்ணி ஒரு வைபையாக செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன், அவ்வளோதான். அந்த ராஜவேலு பற்றி சொல்லி ஆகணும். ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங், அது பேர் கூட தூத்துக்குடி கொத்தனான்னு ஒன்று பண்ணீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப தங்கமான ஒரு மனிதர். ஓகே சார், இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய வயசுலாம் பேசியிருக்காங்க. பட் வந்து நான் வந்து குக் வித் கோமாளியில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய கெட்டப்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வாய்ஸஸ்லாம் நான் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட சேர்ந்து வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து டான்ஸ்லாம் ஆடி நாங்கள் வந்து ஒரு வைபாக இதை முடிக்க போகிறோம். ஓகேவா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ருதிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம குக் வித் கோமாளியில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்காக. சார் சார், ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு பற்ற வச்சேன் சார். அப்புறம் வந்து அதன் மேலே கடாய் வச்சேன், எண்ணெய் ஊற்றுனேன். அப்புறம் பேண்ட்ரியில் எல்லா பொருளும் எடுத்து சமைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ சுரேஷு சார், இந்த சுரேஷு என்னை கலாச்சிட்டான் சார். ஏன்னா நான் டோமர் கோலி டம்மி, அர்ஜுனோட மம்மி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இங்கே எத்தனை பேர் வந்து சிவாங்கி ஃபேன்ஸ் இருக்கீங்க? வெரி குட் வெரி குட். ஸோ உங்களுக்காண்டி இப்போ சிவாங்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் பாட்டுக்கு கோமாளியா ஜாலியா கேட்ட போட்டு சுத்திட்டு இருந்தேனே, என்னை ஒரு சீசன்ல குக்கா போட்டு நான்வெஜ் சமைக்க வச்சு பாக்க ஜூஸ் இருந்தா கூட பரவாயில்ல, முட்டை பச்சை முட்டை. ஹலோ 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 ஹலோ. ஆனா எனக்கு எப்பயுமே குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க தான் பிடிக்கும். ஐ லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது ஒரு வாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ பின்னாடி ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு முக்கியமான வாய்ஸ் கேட்டாங்க. ஸோ அதையும் நான் பண்ணிட்டு போயிடுறேன். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைக்கீழ ஆடுறீங்களாடா? இன்னைக்கு எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எனக்கு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களும் ரொம்ப பிடிக்கும். பட் குமாரசாமி the very beautiful boys. ஸோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடுங்கடா. ஏதாவது பிரச்சனை நான் இருக்கேன், ஓகேவா? டோன்ட் மைண்ட், ஜஸ்ட் பி ஹாப்பி and have fun guys. Bye. இருந்தீங்களா? ஓகே, பார்த்தீங்களா இவ்வளோ வாய்ஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பாட்டு போட்டிருக்கானா அக்கா வாய்ஸ் கேட்டோன்னா உனக்கு ஹார்ட் பீட் ஏறுது. வெரி குட் வெரி குட், ஏறட்டும், ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ், இப்போ நான் குக் வித் கோமாளில் பண்ண ஏதாவது கேட்குறதுனா நீங்கள் கேட்கலாம். நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் தொடர்ந்து. ஜொனிட்டா காந்தியா? சுனிதாவா? சுனிதா என்ன பண்றது? சிங்க பண்ணே ஆரியோதே யோதே சேதாயோடே நன்றி கடல் தூக்கு பச்சே. போதுமாப்பா? மனோபாலா சார். ஓகே, மனோபாலா சார். ஐயோ, காலையிலிருந்து இந்த குமாரசாமி காலேஜ் பசங்க என்ன போட்டு பாடா படுத்துறாங்க பாவா. நேற்று ஆரம்பித்த கல்ச்சுரல் ஃபங்க்ஷனில் நான் லாங்காக ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில அவன் எதையோ வந்து விட்டுட்டான். கீழே விழுந்ததில் குறுக்கு தெரிச்சிருச்சு, நடக்க முடியலை. பட் இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக இன்னைக்கு மேடையில் ஏறி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா?
நான் வெளியில விசாரிச்சப்ப எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், நம்ம குமாரசாமி காலேஜ் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் பொண்ணுங்களை விட ஆம்பளை பசங்க அழகா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பார்த்தாதான் அது ஒரு வரதந்தினே தெரியுது. உண்மைய சொல்லணும்னா நீங்களும் நல்லா இருக்கீங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க. வரட்டுமா? பண்ணி பண்ணலாம். டேய் கோயா இல்ல பிச்சை மாட்டேன், என்னடா போக விட்டு திட்டுற? பிச்சிடுவேன் பாத்துக்க. நீங்க எல்லாம் ரெக்கார்டு போடுறதுக்கு 2 நாள் ஆகும். 10 வாய்ஸ் பட்டு பட்டு திட்டிடுவேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் பிரகாஷ் ராஜ். யார் அங்க இங்க இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க போய் காப்பாத்திக்கிட்டு இருக்கியா? நல்ல விஷயம். ஹாய் சலோ மொத்த பாடி கோட்டடி இங்க பார்த்தா யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. இது இந்த மத்த காலேஜ்ல போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண உனைய சும்மா விட்டுருவாங்க. பட் குமாரசாமி காலேஜ் இன்ஜினியரிங்ல பிரச்சனை பண்ணிட்டு வச்சுக்கோ. ஏன்னா இங்க உன்னால பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா இந்த காலேஜ் பசங்களே பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. நீ லேட்டா வருவானுங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்க, ஒரு கிளாஸ்ல தூங்குவானுங்க, ஒரு அரியரை சப்மிட் பண்ண மாட்டானுங்க, ஒரு பிரசன்டேஷன் சப்மிட் பண்ண மாட்டானுங்க, ஒரு ரெக்கார்டு எழுத மாட்டானுங்க, ஒரு அரியர் எக்கச்சக்கமான பிரச்சனை. பட் இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ் நாள் வந்துட்டா அவர்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை இறக்கிடுவானுங்க, ஆடுவானுங்க, பாடுவானுங்க, அழகான பொண்ணை பார்த்து ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் அவனுங்களை தேடுவானுங்க, பிடிச்சு பொழந்துருவானுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் உங்க எல்லாருக்குமே எனக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சொல்லும் ஐ லவ் யூ டாலும், ஐ லவ் யூ டூ, தேங்க்யூ சோ மச். அடி வணக்கம். இது கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லுங்க. முத்துப்பாண்டி கோட்டு வாசல் இருந்து கோவில் வாசல் வரைக்கும் கோலம் பண்ணிருக்கேன். கோயக்கையா நாதி இல்ல. வரட்டுமா? That's it. இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. தம்பி என்ன தம்பி சடனா தம்பி என்ன விளையாட்டா இருக்கு சொல்லிருக்கல்ல, இது ரத்த பூமின்னு. ஓகே, அடுத்து நான் வந்து ஒரு கெட்டப் போட்டு குக்வித் கோமாளில ஒரு பண்ண வாய்ஸ் தான் பண்ண போறேன். இது யார் வாய்ஸ் நீங்க கரெக்டா பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 பவுன் செயின். ஓகேவா? அடகு வச்ச ரசீதை கொடுப்போம், திருப்பி கொடுங்க. ரெடி? ಗೆ ದಾಲ ವ್ಯಾಪಾರ ಬಟ್ಟೆ நீ வியாபாரம் பண்றதுக்கு நான் என்ன திருசாவியா கூட்டினர் முடியும்? வயசா சொல்ல போது கோம்ஜேக்கா தேவையில்லாம அந்த அக்காவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மேடம் கரெக்டா டைமுக்கு வருவாங்க, கரெக்டா கிளாஸ் எடுப்பாங்க, எல்லா பசங்களும் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. தேவையில்லாம அந்த அக்கா மேடம் போய் டிஸ்டர்ப் பண்ற, ஏதாவது இனிமே பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வரட்டுமா? இப்ப என்ன நீங்க எல்லாருமே அரியர் இல்லாம டிகிரி வாங்குவீங்க இல்லைன்னு தெரியும், அவ்வளவுதானே? உண்மையை சொல்லுவா பொய் சொல்லுவா? உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவ, பொய்யே சொல்ற நீ கண்டிப்பா டிகிரி வாங்கிடுவ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது புகழா நம்பரே தரமா, நீயே வாட்ஸ்அப்ல பேசுறவன்ட்டு. அவன் கொஞ்சம் இப்போ லைவாக தான் இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓல்டு அஜித் சார். ஓகே, இப்போ வந்து ராஜவேலு சார் வந்து நம்ம தலை வாய்ஸ் பேசினாங்க. பட் அந்த 90s கிட்ஸ் அஜித் சார் வந்து இப்போ வாலி படங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து அஜித் சார் ஒன்று பேசுவாங்க, அது உங்களுக்காக. அப்படியே எல்லாருமே வாலி மோடுக்கு போறீங்க. அந்த ஓப்பனிங் சீன்ல சிம்ரன் ஓடி வருவாங்கல்ல, அந்த மைண்ட் செட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சிவா. நான் சோனான்னு ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் சோனாவும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம். ஆனால் அது என்னவோ தெரில, கடவுளுடைய ஒரு விதியா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில, எனக்கும் சோனாவுக்கும் கடைசி வரைக்கும் செட்டே ஆகலை. பட் நான் குமாரசாமி காலேஜ் இன்ஜினியரிங் பசங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அன்பானவங்க, அடங்காதவங்க, அசராதவங்க, நல்லவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ அமைதியாக இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு வாட்டி கைத்தட்டலாமே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எப்பவுமே தெரியும்னு சொல்கிற பொண்ணுங்களை விட தெரியாதுன்னு சொல்கிற பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தெரியாதுன்னு சொன்னால் தான் அப்படி இப்படின்னு ஒரு ரொமான்ஸே நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வீட்டில் ஷாலினி தனியாக இருப்பாங்க, நான் வரேன். தேங்க்யூ, நன்றி. இதெல்லாம் ஒருக்க ஒருக்கே தந்திருக்கோம் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தெய்வலாக ரசிக பெருமக்களே. அதை சொன்னாங்க, நம்ம குமாரசாமி காலேஜில் வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் வந்து ஆர்லியா 2020 அப்படி சொன்னாங்க. என்னப்பா ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஆள் இல்லையா அப்படி கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, சார் ஆள் இல்லையா கிடையாது, ஆர்லியா அப்படி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன். பட் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் மொத்தம் 3 விதம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாத்விகம்.
இந்த சாத்விகம் பொண்ணுங்களை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு சுத்தமாக படிப்பு வராது அப்படி சொல்லி. கடைசியில் எக்ஸாம் வச்சா மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா 11, 13, 15 இந்த மாதிரி எடுப்பாங்க. அது ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கு, பிரச்சோதகம். இந்த பிரச்சோதகம் பொண்ணுங்க எப்படி சொன்னால், சும்மா வந்து மேம் கிட்ட சார் கிட்ட டவுட்டாக கேட்குறது என்ன, சும்மா லைப்ரரிக்கு போய் 10-15 புக்கை எடுக்கிறது ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் மார்க் 3, 4. பட் இது எல்லாத்தையும் விட ஒரு டேஞ்சரஸான கேட்டகரி இருக்கு, பயானகம். இந்த பயானகம் கேட்டகரி பொண்ணுங்க கிட்ட எக்ஸாமுக்கு முதல் நாள் போய் படிச்சிட்டியான்னு கேட்டா, நான் புக்கே திறக்கலடி, ஐயோ நான் ஒண்ணுமே இப்படி சொல்லிட்டு எக்ஸாம் ரிசல்ட் ஆகும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்க கிட்ட ஒரே கேட்டகரி தான், வந்தா மலை அந்தா அப்படி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வந்து நிறைய பேர் வந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் எனிவே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேரை கேட்டாலே சும்மா ஆதரது இல்லை. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். ஜோயாவா? ஜோயாவை என்னத்த பேசுறது? ஐயோ அம்மா அம்மா பண்ணித்தானே பண்ணு. ஏய் நீ சமைச்சு தரியா? சமைக்க மறந்துட்டா, நான் நல்லா திட்டு வாங்கியாச்சு. தாமஸ் சார் நான் அன்பா சொல்லியாச்சு, நான் அதுக்கு நல்லா திட்டு வாங்கியாச்சு. சரியா? ஓகேவா? இனி ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. உலக நாயகன் இருக்கணும், எல்லாம் ஒரு மாதிரி போகிறாங்களே, என்ன ஓகேவா நம்ம பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண போறேன்னு இருக்கேன். அதுக்காக எனக்கு ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆம்பளை பசங்க மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்லி 6 பேர் தயவு செஞ்சு வாங்க வாங்க. 6 பேர் யாராக இருந்தாலும் வாங்க. ஐயோ இடமாடு தரமா வர்றாங்களே. தம்பி கூப்பிடுவா. ஏய் இவன் நானா காலேஜ் ஸ்டூடெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டா இவன்? சைல்டு டிபார்ட்மெண்ட்டா? மெக்கா இது இவன் மெக்கா நக்கு. ஏண்டா இவன் மெக்கா, இவன் பையனா? அட பாவீங்களா, ஆஹா நாங்கெல்லாம் படிக்கும் போது சார் டீச்சர் கூப்பிட்டா ஓடுவோம், இவனுங்க டீச்சரையே கூட்டிட்டு ஓடுறானுங்களே, இப்பயே பையனோட வந்து நிக்கிறானே, இவனை வச்சு நான் என்ன? டேய் தம்பி யார் ப்ராடக்ட்? நீ யாரும் ப்ரொடியூசர்? ஹூ இஸ் யுவர் மம்மி டாடி? அம்மா எங்க? உங்க அம்மா எங்க? அம்மா தெரியல. ஐயோ தாய் பாசம் இல்லாத ஒரு பையனை கூட்டு வந்துட்டு அம்மா தெரியலன்றான்டா அவன். தம்பி போதும் போங்க. 8 பேர் எக்கத்த ஒரு என்ன சொல்ற மோசமான 8 பேரா இருப்பாங்க போலயே. ஏன்னா கிரௌடில் குழந்தைய கடத்திட்டு வந்துட்டு என் பையன் நான் உரிமை கொண்டாடிட்டு இருக்கேன். போங்கடா 4 பேரும். ஓகே 4 பேர் போங்க. எத்தனை? 4, 4, 6, 8. ஓகே ஸோ இப்போ 2 பேரா டீம், ஒரு டீம் போங்க டக்குனு. கேன் ஐ ஹேவ் ஒன் மோர் மைக்? இன்னொரு மைக் இருந்தா கொடுங்க தம்பி. ஓகே கைஸ் ரெடி? இனிமே பேர் கேட்டா செருப்பு கொண்டு அடிப்பா. நீப்பா? சுமிதா. சுனிதா தெரியும், அது யாரு? சிலுக்கு சுமிதா. ஓகே நீ என்னப்பா? சோயா. சோயாவா? ஆயா. ஆயா. அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த பேர் வச்சுக்கிறானுங்க. ஓகே இது நமக்கு தேவையில்லை, அது அவங்களோட சொந்த ஒரு இஷ்டம். ஓகேவா தம்பி? இப்போ நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர். இந்த போர்ல எல்லாரும் ஜெயிக்கணும். அது யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம பிரைஸ் கொடுப்போம். ஸோ எல்லாருமே நான் அவங்கள்ட்ட கைத்தட்டல் கேட்பேன், யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? பஞ்ச் டைலாக் காம்படிஷன். ஓகே இப்போ நான் ஒரு பஞ்ச் டைலாக் ஒவ்வொரு டீமுக்கும் கொடுப்பேன், அதை எல்லாருமே அப்படியே பண்ணணும். நான் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், நல்லா கேட்டுக்கோங்க, அதை அப்படியே பண்ணணும். தம்பி பிடிங்க, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பஞ்ச் டைலாக். பார்த்துக்கங்க, 2 பேருக்குமே ஒரே டைலாக் தான். நீயும் பார்த்துக்கப்பா. அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. எப்படி என் டிபார்ட்மெண்ட் வந்து என் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை சைட் அடிச்சியோ அதே மாதிரி உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உன் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை சைட் அடிக்கல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. இத சொல்றதுக்கு 8 பேர் வருவீங்களா? போங்கடாங்க. நான் பேசுற கான்சென்ட்ரேட் பண்ணா பொண்ணுங்களே இல்லைன்னு இப்படி ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்க. சார் அடுத்த வாட்டி தயவு செஞ்சு மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க இல்லைன்னா கூட 4 பசங்களுக்கு நைட்டி போட்டு உட்கார வைங்க. ரொம்ப காஞ்சு போய் பாருங்க, எப்படி 8 பேர் சுத்திட்டாங்க. அண்ணே இல்ல, பரிதாபத்தின் உச்சத்துல இருக்கானுங்க. தயவு செஞ்சு என்னன்னு ஒரு முடிவு எடுங்க. ஓகே தம்பி போலாம்பா. உன் இஷ்டம், என்ன வருதோ பேசு. நீ எந்த வயசுனாலும் பேசலாம், இது கூட பேசலாம். பழைய பட்டு புடவைக்கே, பட்டு பாவாடைக்கே, பட்டு வேஸ்டிங்கே, பட்டு எந்த வயசுனாலும் பேசலாம். அசோக் இந்த நாள் உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நீ எப்படி என் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை சைட் அடிச்சோ, நாளைக்கு உன் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை நான் சைட் அடிப்பேன். நீ கேட்க கூடாது. எல்லாரும் மாமா மச்சான். ஓகே இங்க வா. மாமா மச்சான்லாம் யாரு சொன்னா? அதுல ஒரு செட்டிங் போட்டுக்கிறானுங்க பாருங்க. நீ கேட்க கூடாது, நான் கேட்க மாட்டேன்னு. தம்பி இப்படிப்பா, நீ என்னப்பா, நீ என்ன ஸ்கூல் முடிச்சோன்னுமே இங்க தேர்ட் இயர் வந்துட்டியா? இல்ல உண்மையிலேயே நீ படிச்சு எத்தனாவது? செகண்ட் இயரா தம்பி?
தேர்ட் இயரா? ஓகேப்பா போப்பா. பேண்ட் பைட்லேருந்து கையெடு, அப்போ தான் டைலாக்லாம் வரும். போ, அதே டைலாக் தான். அசோக், ஆ நீ எப்படி டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை சைட் அடிச்சியோ அதே மாதிரி நானும் ஒரு டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை வந்து சைட் அடிப்பேன். அதை நீ கேட்க கூடாது. சூப்பர். இந்த குழந்தைக்குள்ளே நிறைய திறமை இருந்திருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் யார் வரா? எந்த டீம்? ஏன்டா பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே 8 பேரும் ஒத்துக்கா வந்தீங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த புடி தம்பி, உங்க டைலாக் நல்லா பாத்துங்க. சேர்ந்து சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. எப்படி, நான் சொல்லவா இல்லை அதுக்கு முன்னாடி சேர்ந்து சொல்லிடுறீங்களா? ஓகே, சொல்லிடுங்க, போங்க. டைலாக் அதான் சொல்லவா? ஓகே, ரெடி. நல்லா பாத்துங்க. 5000 ரூபாய் இருந்தா பொட்டி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன், யார்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவ்வளவுதான். சூர்யா பேக்கரி வச்சிருக்கியா? யார் 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 வச்சிருக்காங்க பாக்குறதே உன் வேலையா? இருப்பா ஒரு நிமிஷம், நீ பண்ணுப்பா. தப்பா எடுத்துக்க. 5 ரூபா இருந்தா பொட்டி கடை வைப்பேன். டேய் டேய், இது என்ன தமிழ் தாய் வாழ்? 5 ரூபா இருந்தா பொட்டி கடை வைப்பேன், 5000 ரூபா இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன், யாருக்கிட்டையும் கையேந்து நிக்க மாட்டேன்டா. திருப்பி பண்ணாலே போதும். ஓகேவா? நல்லா பாத்துங்க என்னன்னு. அம்மன பாத்தியா அப்பாத்த கேக்கேனா, அப்பாத்திய அப்பாத்த கேக்கேனா, அப்பாத்தியே அப்பாத்த தூக் தூக் தூ, அப்பாத்தையே. அவ்வளவுதான். ஏய் ஏய் வாங்கடா. எங்கடா அவன் அப்ரசன்ட்? நீங்க தான்டா. மைக்க கொடு. பரவாயில்ல பாப்பா. ரெடி ரெடி. 3 2 1 ஸ்டார்ட். வெக்கப்படுறானா? ஏப்பா உன்னை என்ன அம்மனை பாத்தியான்னு சொன்னேன், அம்மனமா பாத்தியானா ஏதாவது சொன்னேன். ஏன்பா வெக்கப்படுற? பண்ணுப்பா, போப்பா, டைம் ஆகுது. வெக்கப்படுறான், துக்கப்படுறான்ட்டு. நான் வேணா ரீல்ஸ் பண்றோம், எல்லாரும் இப்படி வாங்கடா. நான் வாய்ஸ் கொடுக்குறேன், நீங்க டான்ஸ் மட்டும் பண்ணி தொலைங்க. போங்க. ரெடி? இல்ல நான் மறைஞ்சுக்கிறேன். ரெடியா? 3 2 1. அம்மன பாத்தியா அப்பாதி கேக்கேனா, அப்பாத்தியே அப்பாதி கேக்கேனோ, அப்பாத்தையே அப்பாதி தூக் தூக் தூக், அப்பாத்தியே. போதுமா? இதை பண்றதுக்கு விடிய விடிய இன்னும் எத்தனை டீம் இருக்கு? ஒரே ஒரு டீம் இருக்கு. ஸோ 3 டீம். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை அற்புதமா பண்ணிருக்காங்க. த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். பிடிங்க உங்க டைலாக், ஈஸியா தர்றேன். Hey, don't trouble the trouble. If you trouble the trouble, trouble will trouble you. I am not the trouble. I am the truth. அவ்வளவுதான். ஏய் என்னடா ஆண்டிங்க இடுப்பு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட ட்ரெயினை இழுப்பாரு கையில, அந்த மாதிரி வரணும். விஜயகாந்த் சார் இல்ல, தெலுங்கு பாலையா, ராயலசீமா ரேணிகுண்டா, அந்த மாதிரி வரணும். அம்மன பாத்தியா. ஓகே, பண்ணு பண்ணு பண்ணு. ட்ரபிள் ட்ரபிள், இன்ஜினியரிங் ட்ரபிள், ஸ்டாஃப் ட்ரபிள், பிரின்சிபல் ட்ரபிள், காலேஜ் ட்ரபிள், எம்கேசி ட்ரபிள், எல்லாமே ட்ரபிள் ப்ரோ. ஐயோ சிவகாசி கம்ப்யூட்டர் ஜோசிய சொன்னாலும் சொன்னா, தண்ணியில கண்டோம், தண்ணியில கண்டோம், கூட இருந்த இண்டியில கண்டோம், அண்டையில கண்டோம். பாவி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்களா? சரி கொடுங்களா. ஓகே. அண்ட் எல்லா டீமுமே அவங்களோட கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்லா டீமுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் யாருக்கு. ஃபர்ஸ்ட் டீம், இவங்களுக்கு எத்தனை பேர் கைதட்டல் கொடுக்குறீங்க? ஓகே, நல்ல விஷயம் என்னன்னா உங்க டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களே உங்களுக்கு கை தட்டல. ஆனா பிகாஸ் உங்க டீம்ல பொண்ணுங்க இல்ல, தெரியும். நெக்ஸ்ட் நீங்க, இவங்களுக்கு எத்தனை பேர் என்ன பண்ணீங்க? நீங்க டைலாக்கா என்ன டைலாக் பண்ணீங்க? அது இது டிபார்ட்மெண்டல். அண்ட் அப்பானா பயத்தி ஆச்சு என்ன பாத்தியா பாய்ஸ். ஆக்சுவலாக அவங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து டப் ஸ்மாஷ் தான் பண்ணியிருக்காங்க, நான் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொடுத்த டைலாக வேற மாதிரி பண்ண. ஓகே, இதிலிருந்தே தெரிந்து விட்டது இந்த வெற்றியாளர் இஸ் த 4th டீம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சூப்பராக இந்த காம்படிஷனை வந்து சிலுக்கு டீம் அதில் வந்து அவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுமா, டீம் சிலுக்குன்னு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாக டீம் சிலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. போங்க போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எல்லா திறமையும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ சிங்கிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
யாரு பொம்பளை பிள்ளைங்க நல்லா சிங்கிங் பண்ணுவா? யாராவது ஒரு ஆள் இல்லை 2 ஆள் வாங்க. இன்னைக்கு எல்லா திறமையும் காட்டுறோம் மேடையில். என்ன அப்புறம் 3 பேரா? ஏன் வெங்கடேஷ் பட் சார் ரைட்டு, அவர் பாடுவாரா? அவர் டேய் போட அங்கிட்டு வாங்கம்மா. வணக்கம், நீங்கள் வாங்க. 2 பேர். இன்னொரு ஆள் அம்மா இந்த பாட்டு இந்த பழைய நான் காலேஜ் படிக்கும்போது பாடினாங்களே, யமுனை ஆற்றிலே அதெல்லாம் பாடாதம்மா, பார்த்து ஒரு ஸ்டைலாக பாடு. சத்தமே இல்லாமைய மொத்தத்தைய சரிச்சுட்ட சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா, இது என்ன புதுசா வைக்காச்சு சிறுசா, கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா, தாசா கிட்ட நெருங்குற லேசா, நான் ஒருங்குற தோசா, எட்டு போயிடுறா வெரசா வெரசா, விரல் கொக்காதே கொக்காதே கொக்க கேட்காதே, அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே, எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே, சொல்லிட்டு செல்லாதே சொல்லிட்டு விட்டு செல்லாதே, பத்த வைக்கும் பார்வைக்காரா, ஹே பார்வைக்காரா, பத்த வைக்கும் பார்வைக்காரா, மாறரு சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா, தொடர்ந்து பதறச்சு. 4 வருதமா சொன்னேன், அங்கே 2 பிள்ளைங்களா வெயிட்டிங்க. உண்மையிலேயே பாப்பாவுக்கு ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துருங்க. இப்படிதான் எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு இப்போ யாருக்குமே தெரியாது. இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்படிதான், அதெல்லாம் நாங்கள் எங்கள் ப்ரொஃபஸர் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நாங்கள் ஒரு ஃபீல்டில் வந்து சூப்பராக இருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்து பாடினாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நான் உன்கிட்ட இருந்து இந்த பாட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் நீ வந்து நின்று யோசிக்கும் போது சரி ரொம்ப பயபக்தியான பிள்ளை, நான் என்ன பாட்டு எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து? கோலவீலியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காருமாயம்மா, முத்துமாரியம்மா, ருத்ரகாளியம்மா, எங்கள் பொன்னியம்மா, எங்கள் செல்லியம்மா, குங்கும கோதையே, அன்னையே சோதையே, செந்தூர தெய்வானை, சிங்கார எதிர்பார்த்து அன்னியம்மா, எங்கள் செல்லியம்மா, அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நீ பத்த வைக்கும் பார்வையை போட்டு எல்லாருமே பத்த வச்சிருக்க. அண்ட் பாய்ஸ் பீடு ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துருங்க இவங்களுக்காக. நெக்ஸ்ட் ஏமா சும்மா பாடுமா, உனக்கு தெரிஞ்சதை பாடு. தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ்நாட்டு திருமகள், எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள், சிந்தையில் தாவும் பூங்கிலி, இவள் சொல்லிடும் வார்த்தை தேன் துளி, அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள், மெல்லிய தாமரை காலெடுத்து நடையை பழகும் பூந்தேரு, மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவலை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, இவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, இவள் சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜோலிக்கும் செண்பகப்பூ, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ. தேங்க்யூ. இந்த பாட்டோட பியூட்டியே வந்து அவ்வளவு பூக்கள் வரும், அது அவ்வளவு பூக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருப்பாங்க. அதை அழகா மெமரி பண்ணி அற்புதமாக பாடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தறல கொடுத்துருங்க. தேங்க்யூ மா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எவரும் சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது, உறவோ இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே உடம்பெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே அந்த எசையா கூவுதம்மா, கிளியே கிளினமே அது கதையாய் பேசுதம்மா, கதையா விடுகதையா யாவதில்லையே அன்புதான், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன எண்ணமோ நினப்புல.
வர வர குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேலே உள்ள ரெஸ்பெக்ட்டும் மரியாதை எனக்கு கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் ஏதோ இதெல்லாம் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்து நிறைய ஷோஸ் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி நாங்கள் இவ்வளோ ஸ்கில்லோடு இருக்கோம். பட் பேசிக்காக வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. பட் ரொம்ப சூப்பராக 3 பேருமே ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. நைஸ், வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் இவங்க 3 பேர்லேருந்து நான் பாட போகிற பொண்ணு இந்த ஃபஸ்ட்டு பொண்ணு தான். ஏமா கோலவெளியம்மா, ரெடியா? ஓகே வாங்க. தேங்க்யூ ஸோ மச் அவங்க 2 பேருக்குமே. யா கேன் டேக் எஸ். தேங்க்யூ. ராசாத்தி மூடு. ராசாத்தி நீ போட்ட மூட்ரி உனது உனக்கு நீயே போட்டுக்கிட்டியா? ஓ செல்ஃப் காமெடினா இருக்கானே. ஓகே ரெடி போகலாம். போவா நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா? ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுல வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுல வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி, ஏன் உசுறு ஓ உசுரா தார கை மாத்தி, அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுற ரீலு, இனிமே நான் ஆளு. தேங்க்யூ 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 ஸோ மச். தம்பி யாருப்பா நீ? இந்த புதருக்குள்ள கள்ளக்காவரில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பூந்து பூந்து எடுக்கிறானப்பா. வெறித்தனமான ஆளாக இருக்கானப்பா மீடியா டீம். எனிவே தேங்க்யூ ஸோ மச்மா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. ஓகே நான் அப்பயே சொன்ன மாதிரி அதாவது நான் மிமிக்ரி பண்ணிட்டேன், அப்புறம் வந்து இது வச்சாச்சு அண்ட் பாடியாச்சு. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு கலை. அந்த கலையை நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். அது என்ன கலை? மணிமேகலையா எடுத்துக்கிட்டாச்சு. அந்த கலையோட பேர் டான்ஸ். ஓகே அதையும் பண்ணிட்டோன்னா நம்மளோட சிறப்பாக முடிச்சிடலாம். ஸோ ஐ நீடு ஒரு 3 பாய்ஸ் வரீங்களா டான்ஸ் பண்ணுறதுக்கு? டான்ஸ் தெரிஞ்சவங்க வந்தால் எனக்கு நல்லது, தெரியாதவங்க வந்தால் உங்களுக்கு நல்லது. இவங்க எல்லாரும் ஒரு அருமையான வாய்ஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு டஃப் கொடுக்குற இன்னொரு வாய்ஸ் இருக்கு. இவங்க யாரும் அதை பண்ணல, நான் பண்ணுறேன் அதை. ஓகே ஒரு அப்ளாஸ் சொன்னேன். இப்படித்தான் ஒரு நாள் காட்டில கரடி. தெரியும்டா இந்த மாதிரி ஏண்டா நான் நல்லா பர்ஃபார்மன்ஸை முடிக்க போகிற நேரத்தில் என்னவே முடிச்சுட பார்த்தல நீ. ஓகே ரெடி வாங்க போகலாம். வாங்க வரிசையா நில்லுங்க. ஃபார்மர் சைட் லைன். நீங்கள் எங்கிட்ட எப்படியே வரிசையா நில்லுங்க. தம்பி ஆடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நீ வந்ததை பார்த்தேன். ஓகே ரெடி. அப்படி ஒன்றும் ஹெவியாக நம்ம ஆட போகிறது இல்லை, சும்மா ஒரு வீடியோ பதிவுக்காகமா. அம்மா ஹெவியாக ஆடிடாதீங்க, காலையில் வலிக்க போகுது, போயிடலாம். ரெடி தம்பி. தம்பி காட்டு போனோம், ஏதாவது பாட்டு போடுப்பா. மாடர்ன் ரதியே உன்னை பிக்கப் பண்ணிட்டப்பா, நடக்கும் நதியே புது சொட்டையும் கட்டிட்டப்பா, ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டப்பா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுட்டப்பா, ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான், ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான், பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான், அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே, அவ கூட்டானா டான்ஸாலே, மச்சானே கட பச்சானே ஒரு டச்சானே இப்போ ஹை வோல்ட் சுச்சானே. தம்பி இந்த பையனுக்கு வந்து ட்ரெண்டான ஒரு பையனா, அந்த கனிமான ஒரு பாட்டு இப்போ போயிட்டு இருக்குல்ல, அதில் அந்த ஹூக் ஸ்டெப் வர்ற மாதிரி அந்த இது கனிமா அதுலேருந்து போடுவியா? போடுவானா? சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாத்தா பல்லாட மராஜா வெள்ளாட நம்மோட சம்படி போடுறா
அண்ட் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சார்பாக வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்களுக்கு அண்ட் சேர்மன் சார் பையன் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கடந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளை விடைபெறோம். அடுத்து தொடர்ந்து நாங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. M. Kumarasamy College of Engineering, Talavapalayam, Karur.